பண்ணுங்கள். பெல் மேல் கிளிக் பண்ணி ஆல் டேஸ்ட் பண்ணுங்கள். அது நாங்கள் போட்ட விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் கேட்கலாம் நிறைய கட்லெட் செய்கிறாங்கப்பா. இது புது டிஷ் போல், வாங்க சாப்பிட்லாம். முட்டைகோஸ் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு முழு கோஸ் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முட்டைகோஸை இது மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் முட்டைகோஸை கட்லெட்டுக்கு. கோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கட்லெட்டுக்கு நமக்கு. அதனால் எவ்வளோ பிழிய முடியுமோ அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், 2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ½ டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், ½ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பிரெட் கிரம்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோஸ் கட்லெட் கண்டிப்பாக வந்து இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கட்லெட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் கோஸெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. அவ்வளவு நீர்ச்சத்து இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இது வந்து ஆப்ஷனல் தாங்க. ஆட் பண்ண டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேனில் சுட்டு எடுத்துக்கலாம். கட்லெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோஸ் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை அப்படியே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
கேஸை ஸ்லோவில் வைங்க. ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. கட்லெட் எல்லாம் இந்த மாதிரி ஈவனாக 2 சைடுமே ரோஸ்ட் ஆகிற மாதிரி குக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே ஈவனாக குக் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கோஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட்டை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்காக நான் வந்தனேன், வாங்க செய்யலாம். இதனாலே போதும், இது ரொம்பவே அதிகம் தான். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. கட்லெட் ஃப்ரை பண்ணியாச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானே செஞ்ச கோஸ் கட்லெட் ரெடி ஆச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே எனக்கு இது ஞாபகம் வருது. செம்மையாக இருக்குது, வேற லெவலுக்கு. இன்னைக்கு டேவனே சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.